யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க. உன்னலையா நீ என்ன உங்களை இல்லைங்க, நீங்க மாமா போய் நான் சொல்லுவேனா? யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க. என் காலம் வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணியில்லை, கொக்குமில்லை, மீனுமில்லை. குளத்திலே தண்ணியில்லை, கொக்குமில்லை, மீனுமில்லை. பெட்டியிலே பணமில்லை, பெத்த புள்ளே சொந்தமில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க. என் காலு வெல்லும் நின்று பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரி, பிள்ளைய பெத்தா கண்ணீரி. தென்னைய பெத்தா இளநீரி, பிள்ளைய பெத்தா கண்ணீரி. பெத்தவன் மனது பித்தம்மா, பிள்ளையின் மனது கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா உனைகளு சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க. என் காலு வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. எடுத்தால் முடிப்பேன் சரியாக. நீயா யானா போடாப்பு அடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும். காண வந்தா சொந்தமில்லா துடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க. என் காலு வெல்லும் இன்று பின்னே வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க. அண்ணன் பொன்னம்பலம் அண்ணார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காரு. அண்ணார் அவர்களுக்கு எங்களின் இசைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம்.
கல்யாண கலை செல்வம் தருவாயம்மா உன் மலை வாழும் மகளே நீ அருள்வாயம்மா வேத சரூபிணி அம்மா தாயே வேத சரூபிணி விளங்கிட வம்சத்தோடி வேத சரூபிணி விளங்கிட வம்சத்தோடி எனதருளே தாயே எனதருளே தாயே எனக்கருள் புரிவாய்தே எனதருளே தாய் எனக்கருள் புரிவாய் ஓங்கார நாதமீது 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 ஓங்கார நாதமீது 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 வா தித்திக்கும் புத்திக்கும் உணதருவத்திக்கும் தித்திக்கும் புத்திக்கும் உணதருவத்திக்கும் தித்திக்கு புத்திக்கு உணதருவத்திக்கும் தித்திக்கு புத்திக்கு உணதருவத்திக்கும் ஓம்கார நாதமீது ஓங்கார நாதமீது உனது மனது கனியே 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 கலை வளர ஓம்கார நாதமீது ஓங்கார நாதமீது பல 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 ஓங்கார நாதமீது அன்னை உமையாள கீதமீது ஓங்கார நாதமீது நாதமீது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவநிலங்களிலே குறிஞ்சி இழைத்து ஆளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்கு மகுடைக்கு வளர்ப்பு மலர் வளர்ந்தான் கூட என் பெயர் வள்ளி இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் இப்படியாப்பட்ட முருகனை வணங்க வேண்டும் கந்தா கடம்பா கதிர்வேலா சண்முக சரவண முத்துக்குமாரா உன்னையே நம்பி இருந்தாலும் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு அருள் வேண்டும் முருகனை வணங்கணும் முருகா அழகா அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவோ அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தே வேளவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையேனே முருகா 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 முருகா
நெஞ்சம் தாண்டுவேன் எனையாளும் ஆண்டவனே என் வேலவா எனையாளும் ஆண்டவனே என் வேலவா எனையாளும் ஆண்டவனே என் வேலவா எழிலேனோ துதி பாடு அருள்வாயா முருகா 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 குமரா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் சரணடைந்து வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் தினத்திற்கு கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் தினத்திற்கு கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உடையில் நீ வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தே கீழவா வள்ளி மயிலாதனே வாவடி வேலனே வள்ளி மயிலாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை ஊத்தக்குடி நம் தமிழ் குடி தமிழ் கடவுள் அப்படின்னா யாரை சொல்றோம் முருகப்பெருமானை சொல்றோம் இப்போ முதல்ல நாடகம் ஆரம்பிச்சோம் நாடகம் ஆரம்பிக்கும் போது முதல்ல யாரை வணங்கினா விநாயகப் பெருமானை வணங்கணும் விநாயகப் பெருமான் முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் இப்போ எந்த ஆலயத்துக்குமே போனாலும் முதல்ல வந்து விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு வரணும். இப்போ எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு கடைசியாக விநாயகப் பெருமானை வணங்கக்கூடாது. அப்போ முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். தமிழர்கள் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறது முருகப்பெருமானை தான் சொல்கிறோம். விநாயகப் பெருமானை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. ஏன் முருகப்பெருமான தமிழ் கடவுள் கலியுக கந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு காரணம் இருந்தாலும் கூட அதே நேரத்தில் தமிழ் கடவுள் முருகக் கடவுள் வணங்க கூட அந்த எல்லாமல்ல ஈஸ்வரியர் வணங்கணும். ஆதி எல்லாம் பூத்தவளை அண்டமலம் கார்த்தவளை கருமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனால் வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே தரம் கொடுத்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள்
தான் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இப்படியெல்லாம் அந்த கூட நம்பி மன்னனுக்கு நங்கை மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? நம்பி மன்னனுக்கு நங்கை மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க, சரிங்க. 7 ஆண் குழந்தை இருந்தும் கூட அவங்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? இப்போ உள்ள காலங்கள்ல அந்த காலத்துல எல்லாம் 7 பிள்ளை இல்ல 13 பிள்ளை 15 பிள்ளை கூட பெற்று எடுத்திருக்காங்க. ஆமா. இப்போ உள்ள காலத்துல ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்க முடியுமா? ஏமா? ஏன்? ஏன்னா அப்போ உள்ள சாப்பாடு வேற, இப்போ உள்ள சாப்பாடு வேற. நம்ம தாளக்காரர் இருக்காரு 13 பிள்ளை அவருக்கு. இப்ப அதான் உடம்பு. அப்ப அந்த காலத்து சாப்பாடு அப்ப சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். இப்ப சாப்பாடே விஷமாத்தான் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் தண்ணி குளத்துல தான் தண்ணி எடுத்து குடிச்சோம். குளத்துல தண்ணி எடுத்து குடிச்சாலும் கூட அந்த குளத்து தண்ணீர்ல பூச்சி செத்து இருந்தாலும் அது விஷம் தானே. அந்த விஷமாக இருந்தாலும் அந்த தண்ணி சுத்தமான தண்ணி, அந்த காலத்துல இயற்கையான தண்ணி. என்ன காரணம் அப்படின்னா மீன்கள் எந்த தண்ணீர்ல வாழுதோ அதுதான் சுத்தமான தண்ணி. மீன்களா? மீன்கள். அப்ப அதே நேரத்துல அப்ப அந்த காலத்துல தண்ணீரை எடுத்து குடிச்சு 120 வயசு வரை வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு இயற்கையை பூரா எடுத்துட்டோம்னா என்ன அதுல இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம். சுகர் இல்லாத மனுஷனு, பிரஷர் இல்லாத மனுஷனு பார்க்க முடியுமா? உலகத்துல பார்க்க முடியாது. அப்ப அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடுகள் 120 வயசு வரை வாழ்ந்தாங்க. இப்போ உள்ள காலத்துல சுகர் இல்லாத மனுஷனும் பிரஷர் இல்லாத மனுஷனும் பார்க்கவும் முடியலை. அதுதான் காரணம். அப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு விவசாயம் தான், இயற்கை தான் இன்றைக்கு நிலைச்சிருக்கும். அப்போ அதே நேரத்தில் நம்பி மன்னனுக்கு நங்கை மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தால் கூட பெண் குழந்தையே இல்லையே அப்படின்னு முருகப்பெருமான் அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்தில் கண்டெடுத்ததுனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. வள்ளின்னு பேர் வச்சாலும் கூட அவங்க என்ன நினைச்சாங்க? 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட பெண் குழந்தையை எடுத்து நம்ம வளர்க்குறோம், அந்த பெண்ணோட மனசில் எடுத்து வளர்த்த பெண்ணுன்னு அப்படின்னு அந்த பெண்ணோட மனசில் எதையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு 7 ஆம்பளை பிள்ளையோட பார்த்துக்க மாட்டாங்க. வள்ளி பெண்ணை மட்டும்தான் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அந்த எடுத்து வளர்த்த பொம்பளை பிள்ளை யார் தெரியுங்களா? நான் தான். எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் எதுக்காக வந்திருக்கேன்னா முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறக்கா நான் வந்திருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா. யாருக்கு? முருகனுக்கு தான். அதனால தெய்வானேன்னு ஒண்ணு இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்துல தெய்வானே திருமணம் முடிச்சாச்சு. நீங்க வேற முருகனை கல்யாணம் பண்றீங்க. நான் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கலாத்து சண்டை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எந்த பெண்ணுமே எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா வாழ்க்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முருகப்பெருமானுக்கா 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப 5 வயசுலேருந்து 11 வயசு முருகப்பெருமான மனசுல கடவுளா நினைச்சேன். 12லேருந்து இப்ப 13 வயசு நடக்குது. 13 வயசு நடந்து முடிகிறக்குள்ளேயும் முருகப்பெருமான் எனக்கு மாலை மாத்தணும். இப்ப 13 வயசுல திருமணம் முடிச்ச சட்டம் என்ன சொல்லும்? வெத்தலை நிறையவே வாங்கி வச்சிருப்பீங்களோ? அதே நேரத்தில் அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக அவர் காத்துக்கிட்டு இருப்பார் நம்பிக்கையோட இருக்கேன். தாய் மாமரை நான் என்ன சொல்றேன்னா, முருகப்பெருமானை நான் காதலிக்கிறேன், என்ன அவர் காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? தூது விட வேண்டியதுதான். அந்த காலத்துல புறாவை விட்டு தூது சொன்னாங்க. சரி. இப்போ உள்ள காலத்துல நண்பன்கிட்ட சொல்லலாம், இல்லாட்டினா தோழிகிட்ட சொல்லலாம். என்ன காரணமா, அந்த காலத்துல தாய்மார்கள்லாம் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது நிலாவா காட்டி நிலாவோட கதையை சொல்லி தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. அப்போ அந்த குழந்தை வளர வளர தன்னோட தாய் சொல்லி கொடுத்த கதையும் அந்த நிலாவையும் பார்த்து வளர வளர அந்த ஞாபகம் வருமா. அப்போ அந்த குழந்தை பெரிய பெண்ணை ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணோட குழந்தையும் அந்த நிலாவோட கதையை சொல்லி தான் அந்த பெண்ணோட குழந்தையும் வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் குழந்தைங்க சாப்பிடணும்னா என்ன கேட்குதுங்க? செல்லுத. அப்போ அந்த குழந்தை வயிறார சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா
அப்படின்னு அந்த குழந்தையோட கவனம் எதில் இருக்கும்? அப்போ வயிறார சாப்பிட்டுச்சா சாப்பிடலான்னு அந்த குழந்தைக்கே தெரியாது. அப்போ செல்லு கொடுத்தா தான் இப்போ சாப்பிடும். இப்போ காலம் கலியுகமாக போச்சு. என்ன காரணம் அப்படின்னாங்க, முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக மனசுலாசை எப்படி தெரியுமா? குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறார், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்லு கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்லு முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்லு கந்தன் வந்தானா. இளமை சதிராடும் தோட்டம் காயம் கனியானதே, இனிமை சுமக்கான உள்ளம் தனிமை உறவாடுதே. வானில் விண்ணில் போல் வந்தது யாரோ எவரும் நான் சொன்னது, தெரிந்தாள் அவரை வரச் சொல்லடி. இது தேன் வளர்வாடி முல்லை என்னை சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறார், பருவ செழிப்பினிலே பணிகள் நனைந்த மலர் சிரிக்கும் சிறு பெண்ணவோ, நினைக்கும் நினைப்பெண்ணவோ, மெல்ல மெல்ல அங்கு இங்கு துள்ள துள்ள மெல்ல மெல்ல அத்தனைய தள்ள தள்ள அள்ளிக்கொள்ள அதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. ஏன் வளர்வாடிடும் முல்லை என்னை சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறார், என்னை ஆண் கொண்ட ராகம் என்று ஒரு ராகமே, என்னையால் கொண்டராக என்று முருராகவே. என்னை ஆண் கொண்ட போதும் தனிமை உறவாடுவே. சாடை சொன்னது உன் கண்களே, ஜாடை சொன்னது உன் கண்களே. வாடை கொண்டது என் நெஞ்சமே, தெரிந்தால் அவரை வரச் சொல்லி. இது தேன் வளர்வாடிடும் முல்லை என்னை சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. ஒரு நாடக சிறப்பமனா முதல்ல ஒளிபெருக்கி பேர் என்ன? அருமை அருமையா இருக்கு. ஒளிபெருக்கி பேர் என்ன? மலையிலையும் ராஜாவா? ராஜன் 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 ராஜனா மகராஜன். ஒளிபெருக்கி அண்ணா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப சிறப்பாக இல்லை, நான் என்னமோ நினச்சேன்.
ஆனால் பார்த்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பாடணும் அப்படிங்கிறது ஆசையெல்லாம் நிறையா இருக்குது. ஒளிபெருக்க ராஜன் ஒளிபெருக்க அண்ணாவர்களுக்கு நன்றி இந்த வணக்கம். அதே நேரத்தில் நாடகம் நானும் என்ன நினைச்சேன், என்ன ஜாமான் கம்மியாக வச்சிருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அள்ளி நொறுக்கிட்டு இருக்காரு மைக்கு. சூப்பர் அருமை அருமை இருக்கு. ரொம்ப நன்றி. இரண்டாவது பக்க மேடம். மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமக்கள் நீங்கள் தான். உள்ளதை வச்சு நல்லது பண்ணிக்கணும். ஏன்னா மழை நேரத்துலையும் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். நேற்று பரமக்கூடலையே அம்மா ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. நானும் மாப்பிள்ளையும் தான் போயிருந்தோம். மழை நேரம் பொட்டலை பார்த்து பாடிட்டு வந்தோம். என்ன பண்ணுறது? ரசிக பெருமக்கள் அனைத்து உலகளுக்கும் நன்றி இந்த வணக்கம். வணக்கம். 4வது யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் பேர் என்னங்க? விஎஸ்கேவா? விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்னார்களுக்கும் நன்றி இந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையான தங்கராசன? புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டில் பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல் பிறந்த வீட்டுக்கு தன்னால் பெருமை சேரும். பிறந்த இடத்துல எப்படி பெண்கள் நடந்துக்கிறோமோ அதே போல் புகுந்த வீட்டுக்கும் பெருமை வந்து சேரும். அப்போ புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டா, ஒரு வீட்டில் சண்டை நடக்குது. சண்டை நடந்தால் நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோடு இருந்தால் அது ஒரு வீட்டு சண்டை ஆயிரும். அப்போ அந்த நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு பரவாச்சோம்னா ஒவ்வொரு வீடாக மாறி என்னாகும், அது பெரிய சண்டையாக மாறிடும். என்ன காரணம்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தோம்னா 4 பேர் சண்டை போட்டால் எவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் அவங்கவுங்க மூலையில் உட்காந்துருவாங்க. அப்போ நம்ம சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதே நேரத்தில் பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. பெண்கள் இப்போ வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறந்த இடத்துலேருந்து புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுது வலது காலை எடுத்து வீட்டுக்குள்ளே வர சொல்லுவாங்க. ஏன் வலது காலை எடுத்து வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த ஐதீகம் நடந்தது. என்னன்னா, இன்றைக்கு வலது காலை எடுத்துகிட்டு வர்றாங்க. வலது காலை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்குள்ளே வர சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு நடந்த காலம் ஒன்று நடந்துச்சு. ஆனால் இப்போ அளவில் அது நடக்கலை. வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது நிலப்படியில் ஒரு படி நிறைய நெல்லை வச்சு ஒரு குச்சியில் வெத்தலையை சுற்றி அந்த பெண் வலது காலை எடுத்துட்டு வரும் பொழுது அந்த படியை தாண்டிட்டு வருவாங்க. இரண்டாவது தான் விளக்கு ஏற்றுவாங்க. இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? எண்ணெய், திரி, தீ. பெண்கள்லாம் குத்து விளக்கு பூஜை அப்படின்னு நம்ம வைக்கிறோம். வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, தெய்வத்துக்கு விநாயகர் பெருமானுக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அப்போ பெண்கள் ஏன் வலது காலை எடுத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, பிறந்த இடத்துலேருந்து புகுந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். ஏன்னா எல்லா பேரும் எனக்கு யார் எவருன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தவங்க குணமும் ஒவ்வொன்றாக இருக்கும். அப்போ இந்த குடும்பத்தில் பிறந்த இடத்துலேருந்து புகுந்த வீட்டு வாழ வந்த நான் பெண்ணாகப்பட்டவள். இந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் என்னை திருத்தி இந்த குடும்பத்தில் என்றைக்கு மகாலட்சுமி ஸ்ரீதேவியும் நிறைஞ்சிருக்கணும். அப்போ என்னை திருத்தி அப்படின்னு, அப்போ என்னை திருத்தி மனம் கோணாமல் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு இரண்டாவது விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கலாத்தி சண்டை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ விநாயகர் பெருமானுக்கு எத்தனை மனைவி? அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? இல்லை. அப்போ அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு 2 மனைவி, அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? அது கணக்கே இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்ததில்லையே. முருகப்பெருமானை நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எப்படி சண்டை வரும்? திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையை திருமணம் முடித்தாங்க கூட அவங்களுக்கு குழந்தை இருக்கா? கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான். அப்போ அதே போல் முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வள்ளி பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனி மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரணும். இப்போ பழனி மலையில் முருகப்பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் எந்த குலத்தோடு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஆத்தாடி ராஜகுலத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஆண்டிக்குளம், அவர் திண்டுக்கல்.
அதனால பழனி பக்கம் இல்லை, அதனால அவர் ஆண்டி கோலத்தில் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ராஜ அலங்காரத்தில் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். போகர் சிலை வெடித்து வைத்ததே ஆண்டி கோலம் தான். அப்போ நம்ம ராஜ அலங்காரத்தில் பார்க்குறோம். போகும்போது ராஜா மாதிரியா போகிறோம், ஆண்டி கோலத்தில் தான் பார்க்கணும். அதானே ஆண்டி கோலத்தில் போகர் சிலை வெடித்து வைத்தது ஆண்டி கோலம் தானே. அப்போ ராஜ அலங்காரத்தில் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். போகும்போது ராஜா மாதிரியா போகிறோம் கிடையாது. மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம். ஒரு மனிதனுக்கு எதுவும் என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. அப்போ முருகப்பெருமான் தாயும் வேணாம் தந்தையும் வேணாம் உலகமே வேணாம் மனம் வெறுத்து எங்கே நின்றார், ஆண்டியாக நின்றார் பழனியில. அப்ப ஆண்டி கோலத்துல முருகப்பெருமானை பார்த்தாலும் கூட ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்ப அவருக்காக மனசுல ஆசை எப்படி தெரியுமா, ராசாவே உன்னையே விட மாட்டேன், என்ன ஆனாலும் வெக்கம் கிட மாட்டேன், ராசாவே உன்னையே விட மாட்டேன், என்ன ஆனாலும் வெக்கம் கிட மாட்டேன், ஓயாமலே மலை கூறலும் போகாதைய மண் வாசனை கூடாமலே மனம் பாடலாம் தீராதைய உன் யோசனை. ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட பல பல கைதட்டி அனைவருக்கும் நன்றி. கைதட்டவில்லையோ அப்படியே தாங்க இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியா இருந்து ரசிக்கிறீங்க. இப்படி இருந்தால் தான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த காலத்துலலாம் திருமணம் எப்படி முடிச்சாங்கன்னா
இப்போ வசதிக்கு தகுந்த மாதிரி அரை பவுனு 3/4 பவுனு தங்கத்தில் தாலி எடுத்து பெண்களுக்கு கட்டுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் தங்கத்தில் முதல்ல வந்து தாலி கட்ட மாட்டாங்க. என்ன காரணம்னா முனமுறையாத மஞ்சக்கிழங்கை எடுத்து 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டினாங்க. இந்த 21னா ஒத்தப்படை தான் வரணும், ரெட்டப்படையாக வரவே கூடாது. இன்றைக்கு வந்து ஒத்தப்படையாக தான் 21 நூலை சுற்றி தான் பெண்களுக்கு தாலியாக கட்டுறாங்க. இந்த 21 நூலை சுற்றி பெண்களுக்கு ஏன் தாலியாக கட்டுறாங்க? ஏன் 10 நூல் போடலாம், அதே நேரத்தில் 7 நூல் போடலாம், அதே நேரத்தில் 20 நூல் போடலாம். ஏன் 21 தனியாக ஒன்று வந்து சேருது? ஏன் 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டணும்? இதெல்லாம் எல்லாத்துலேயும் சொல்ல முடியுமா? நாடகத்தில் மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா இயல் இசை நாடகம். ஏன் இந்த இன்றைக்கு வந்து பெண்களை கேட்டால் தெரியுமா? தெரியாது. எதனால இந்த 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டுறாங்க அப்படின்னா இந்த 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே போல் முருகப்பெருமான் வர வேண்டிய ஆள் வரட்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. இப்போவே எதுக்கு கலகம்? அந்த காலத்தில் வந்து எதனால முடமுறையாத மஞ்சக்கிழங்கு எடுத்து பெண்களுக்கு தாலியாக கட்டினாங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண்மணிகளை எல்லாருமே மஞ்சள் இல்லாமல் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மஞ்சளுக்கு என்ன தன்மை அப்படின்னா நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. எந்த விஷயங்கள் நடந்தாலும் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு மஞ்சளை முன்னாடி அதைத்தான் வைப்போம். இப்போ வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள இயற்கை தான். இப்போ கொரோனா நேரத்தில் கூட பாருங்கள், வீட்டுக்கு மஞ்சள் தண்ணியை தெளிக்கணும் அப்படின்னு அந்த மஞ்சளை தான் தெளித்தோம். அதே போல் முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார். அதே நேரத்தில் இப்போ பெண்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து எப்படி திருமணம் முடிச்சாங்கன்னா இவ்வளோ பெரிய கல் இருக்குமா? என்ன தாய் மாமரை பார்க்குறீங்க? என்ன கல்? இளவட்ட கல். இளவட்ட கல் அந்த காலத்தில் இளவட்ட கல் நம்ம தாளை போடுறவருக்குள்ள இருக்கு. அத்தடி நான் சொல்லலைங்க, நான் சொல்றது இவ்வளவு பெரிய கல் இருக்குமா, 120 கிலோ இருக்குமா. ஐயோ! அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு போனா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. நீங்க இளவட்ட கல்ல பாத்துருக்கீங்களா, தூக்கிருக்கீங்களா? பாத்துருக்கேன். இப்ப போய் தூக்க சொன்னா யாரு தூக்கிட்டு போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். ஆனா தூக்க முடியாது. தங்கராஜன் நான் பாத்துருக்கேன், பார்த்துட்டு ஆசையா போவேன், தொட்டு கும்பிட்டுட்டு வந்துருவேன். எல்லாத்துலயும் அப்படித்தான் அவரு, இதை மட்டும் இல்ல. ஆனா தூக்க முடியாது. என்ன காரணம்? அப்போ உள்ள சாப்பாடு வேறு, ஆனா இப்போ உள்ள சாப்பாடு வேறு. ஏன்னா 120 கிலோ இருக்கும். அந்த 120 கிலோவையும் வந்து ஆண்களை ஏன் தூக்க சொல்றாங்கன்னா நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண்மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு அந்த காலத்தில் இளவட்டக்கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்போம்னு இளவட்டக்கல்லை தூக்கி பெண்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் இளவட்டக்கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேத்துக்கு கல்யாணம் நடக்கும்? ஏன் அப்படி? வாய்ப்பில்லை ராஜா, தூக்க முடியாது அப்படின்னீங்களா? எப்படி முடியும்? தமிழ்நாட்டில் ஆண்கள் வந்து 100 வயதாக இருந்தாலும் சாகுற வரையும் வீரமாகத்தான் இருப்பாங்களாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்களா? இரண்டாவது ஜல்லிக்கட்டு காளை அடக்கியோடு எங்கள் வீரத்தை காமிப்போம். இப்போ வீர விளையாட்டு அந்த காலத்தில் இளவட்டக்கல்லை தூக்கி தன்னோட ஆண்மகன் வீரத்தை காமிச்சாங்க. இந்த காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்கியோட எங்கள் வீரத்தை காமிப்போம். அப்போ இன்னொரு விளையாட்டு வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்டக்கல்லை தான் தூக்க சொல்லுவோமா, இல்லக்கா என்ன தாய்மாமரை இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? அவர்னால முடியாது எதுவுமே கிடையாது. அவர் பார்த்தாவே பறந்துடும். ஆமா, எல்லாமே பறந்துடும். முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார். எப்படி தெரியுமா? ஏண்டி வெள்ளச்சி என்ன தெரியலையா, கண்ண நீ
பெரிய முள்ளு இடிராவுக்கு தூரமுள்ள பண்டு நான் குடி போல விடுதான் முடிவா சொல்லு எண்டி வெள்ளச்சி எனக்கு தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்ன உன் கால் ரெண்டு போகுது பின்ன உன்னை முத்தமிட துடைக்கிற கண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தான் சொன்னால் என்ன ஏண்டி வெள்ளச்சி எனக்கு தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா உலகத்தின் தூக்கம் கலையாது உள்ளத்தின் ஏக்கம் தொலையாது உழைப்பவர் வாழ்க்கை உயராது ஒரு நாள் பொழுதும் புலராத பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் பிறக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் கரை மேல் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உயிரை கொடுப்பவனுங்க அலைகளின் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவன் இங்கே. வெள்ளி நிலவே விளக்காயிரையும் கடல்தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலவே விளக்காயிரையும் கடல்தான் எங்கள் வீடு. முடித்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் பிறக்க வைத்தாய் கரைமேல் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரைமேல் பிறக்க வைத்தாய் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவன் யாரு
கரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் மிதக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரை மேல் பிறக்க வைத்தாய்